வடகிழக்கு பருவமழையால் பாதியில் நிறுத்தப்பட்ட கூவம் ஆறு முகத்வாரம் தூர்வாரும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகரை பொறுத்தவரை மிக முக்கியமாக 3 முகத்துவாரங்கள் உள்ளன. கொசஸ்தலை ஆறு முகத்துவாரம் மற்றும் நாம் நிற்கக்கூடிய பகுதியான கூவம் ஆறு முகத்துவாரம் மற்றும் அடையாறு முகத்துவாரம். அடையாறு முகத்துவாரம் மற்றும் கொசஸ்தலை ஆறு முகத்துவாரத்தில் தூர்வாரியதாக கூறி வருகிறார்கள். இருந்தாலும் கூட நாம் நிற்கக்கூடிய பகுதியான கூவம் ஆற்றில் தற்போது தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. பல நாட்களாகவே இந்த பணி கிடைப்பதே என்று சொல்லலாம். சில நாட்களுக்கு முன்னெல்லாம் இப்பணியே நடைபெறவில்லை. தற்பொழுது மழைக்காலம் வந்தவுடன் அடையாறு தூர்வாருவது பணி தெரிஞ்சவுடன் அதிகாரிகள் ஆய்வு செய்ய ஆரம்பித்தவுடன் இப்பொழுது தூர்வாரி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அதாவது மழை காலத்துக்கு தொடங்குவதற்கு முன்பாகவே தூர்வாரி இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையுமே இவர்கள் இந்த காலதாமதம் செய்வது எதற்காக என்று தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன்பே இதுபோல தூர்வாரி பணி நடந்த இடையில் கிடப்பில் போட்டார்கள். இப்பொழுது மீண்டும் தூர்வாருவதாக பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் மழை பெய்கிறது. இது முக்கியமாக சென்னை மாநகரில் பெய்யக்கூடிய பல கால்வாய்கள் கூவம் ஆற்றில் கலக்கிறது. அந்த கூவம் ஆற்றிலிருந்து இந்த கடல் முகத்துவாரத்தில் வழியாகத்தான் கடலில் கலக்கிறது. இந்த பகுதி ஒரே சீராக இருந்தால்தான் இந்த மழைநீர், மழை காலத்தில் வரக்கூடிய மழைநீர் கூவம் ஆற்றில் கலக்கக்கூடிய நீர் கடலில் சேரக்கூடிய வழி செய்யும். இது எடுக்காமல் இருக்கும் பொழுது ஏற்கனவே அங்கே அந்த மழைநீர் வரும் பொழுது பேக் வாட்டராக செஞ்சு பின்புறம் சென்று மீண்டும் அங்கே மக்களுக்கு பாதிப்படைவார்கள். ஒவ்வொரு முறையுமே இந்த மழை பெய்யும் போது தூர்வாரும் பணி நடைபெறுவது மிகவும் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடுகிறது. பல நாட்களுக்கு முன்பே செய்ய வேண்டிய பணி ஏன் இப்பொழுது மழை பெய்யும் பொழுது இந்த பணி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது எதற்காக, ஒரு கடனுக்காகத்தானா என்றுதான் ஒவ்வொரு முறையுமே பொதுமக்களுடைய ஒரு வேதனையான ஒரு குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அடையாறு பகுதியில் முதல்வர் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை மாநகராட்சி சார்பில் மேயர் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். ஆனால் நீர்வளத்துறைக்கு சொந்தமானது சென்னை மாநகராட்சி வந்து ஆய்வு செய்கிறது என்றால் தொடர்ந்து நாம் இது குறித்து செய்தியில் வலியுறுத்தி வந்தோம். சென்னை மாநகரை பொறுத்தவரை பல இடங்களில் ஏற்படக்கூடிய மழைநீர் தேக்கத்திற்கு முறையாக அந்த கால்வாய்கள் தூர்வாராததான் இப்பொழுது இந்த தூர்வாரும் பணி காலதாமதமானாலும் தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள். மிக சீக்கிரம் முடிக்க வேண்டும். ஒரு 2 பொக்லைனை வைத்து தூர்வாருகிறார்கள். ஏனென்றால் இதுபோல முகத்துவாரங்களில் ஒரு 10க்கும் மேற்பட்ட பொக்லைன் வைத்து தூர்வார வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மணல்களை எடுத்து அப்புறப்படுத்துவதற்கான வழிவகை செய்யும். குறைவான அளவு பொக்லைனை வைத்தான் தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவாக இந்த பணி முடிக்க வேண்டும். இன்னும் பருவமழை தீவிரமாக அடைவதற்கு முன்பாகவே இந்த பணிகள் நிறைவடைய வேண்டும். ஒளிப்பதிவு கலையுடன் அன்பழகன்.